தமிழ்நாட்டில் 10th 11th ரிசல்ட்டுங்கிறது வெளியாயிருச்சு. மாணவர்கள் எல்லாருமே உங்களுடைய ரிசல்ட்டை பார்த்துருப்பீங்க. ஒட்டு மொத்தமாக 10th பாஸ் பர்சன்டேஜ் பார்க்கும்போது 93.80% இருக்கு. அதே போல் 11th பாஸ் பர்சன்டேஜ் ஒட்டு மொத்தமாக 92.09% இருக்கு. இந்த வீடியோவில் இப்போ 10th முடித்திருக்க மாணவர்கள் அடுத்து என்னென்னலாம் குரூப் எடுத்து படிக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் பேச போகிறோம். அதுக்கப்புறம் 11th வந்து உங்களுக்கு மார்க் குறைவாக வந்துருந்துச்சுன்னா நீங்கள் 12th என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் நான் உங்கள்கிட்ட டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நானும் உங்கள் ட்ரெனிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஎஸ். அதாவதுங்க மாணவர்களே, நல்ல ரிசல்ட் தான். நம்ம 10வது மாணவர்களாக நீங்கள் இருக்கலாம், இல்லை 11வது மாணவர்களாக இருக்கலாம். நல்ல ரிசல்ட் வெளியாயிருக்கு. உங்களுக்கு எப்படி மார்க் வந்திருக்குன்னு தெரில. எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ அடுத்த கட்டமாக குறிப்பாக உங்களுக்கு இந்த கம்பேரிசனை சொல்லிடுறேன். அதாவது 10th பாஸ் பர்சன்டேஜை பார்க்கும்போது 93.80%. லாஸ்ட் இயர் 2024 கம்பேர் பண்ணையில் 2.25%. இந்த வருஷம் ரொம்ப அதிகமாக தான் பார்த்தீங்கன்னா பாஸ் பர்சன்டேஜ் இருந்திருக்கு. அதே போல் 11th பாஸ் பர்சன்டேஜை பார்க்கும்போது உங்களுக்கு 92.09% பார்த்தீங்கன்னா இருக்குது. அது 2024 கம்பேர் பண்ணையில் 0.92% பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பாஸ் பர்சன்டேஜ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ரொம்ப அதிகமாக தான் பாஸ் ஆகியிருக்காங்க. இப்போ என்ன நம்ம கவனிக்கணும்னா, அதுக்கான அவங்க இதையும் சொல்லியிருந்தாங்க, எவ்வளோ பேர் செண்டம் வாங்கியிருந்தாங்க, அதாவது 10th எவ்வளோ பேர் செண்டம் வாங்கியிருக்காங்க, அதே போல் 11th எத்தனை பேர் செண்டம் வாங்கியிருந்தாங்கலாம் சொல்லியிருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் மாணவர்களே 10th முடித்த மாணவர்களுக்கு பெரிய குழப்பம் இருக்கும். நம்ம என்ன குரூப் எடுத்து படிக்கலாம். அதாவது நம்ம சேனலில் நம்ம மாணவர்கள் 12th கம்ப்ளீட் பண்ண மாணவர்களுக்கு நிறையா வழிகாட்டியாக நிறையா சொல்லிகிட்டு இருக்கோம். அடுத்து என்னென்னலாம் படிக்கலாம், அதாவது இன்ஜினியரிங் போகலாமா, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போகலாமா, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வெட்டினரி போகலாமா, பேராமெடிக்கல் போகலாமா, எம்பிபிஎஸ், ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம உயர்கல்வி சம்மந்தமாக நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போவே உங்களுக்கு நம்ம வழிகாட்டுதலை சொல்லிடுறோம். ஏன்னா 10th முடித்திருக்க மாணவர்கள் நீங்கள் எடுக்க போகிற அடுத்து எந்த குரூப் எடுக்க போகிறீங்கிறது உங்களுக்கு பிடிச்ச லைனில் நீங்கள் சில பேர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கணும்னு ஆசைப்படுவீங்க, அது லைனில் போகலாம். மேக்ஸ் குரூப் எடுத்து படிக்கணும்னு ஆசைப்படுவீங்க, இன்ஜினியரிங் போகணும் அப்படின்னு. சில பேர் கம்ப்யூட்டர் மேக்ஸு, அதாவது நான் சயின்ஸ் குரூப் எடுக்கிறேன் அப்படின்னு ஆசைப்படுவீங்க. உங்களுக்கு பிடித்த நீங்கள் குரூப் எடுத்து படிச்சுக்கலாம். எல்லாத்துக்குமே வேல்யூ இருக்குது. நீங்கள் இந்த கோர்ஸ் எடுத்து படித்தா வேல்யூ இல்லை, அது படித்தா வேல்யூ இல்லை அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. இப்போவே எல்லாருமே உங்களுடைய ஸ்கூலில் போய் நீங்கள் அட்மிஷன் போடுற அந்த பிஸியில் இருப்பீங்க. நம்ம மார்க்குக்கு அந்த குரூப் கிடைக்குமா, இந்த குரூப் கிடைக்குமா, ஏன்னா அந்த குரூப் கொடுக்க மாட்டாங்க, இவ்வளோ மார்க் ரொம்ப கம்மியாக வந்துருச்சு, நமக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் குரூப் கொடுப்பாங்களா, பயோ மேக்ஸ் குரூப் கொடுப்பாங்களா, இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேக்ஸ் கொடுப்பாங்களா, இல்லை எனக்கு சயின்ஸ் குரூப் கொடுப்பாங்களாங்கிற அந்த ஒரு பயம். யாருமே நல்லா ஒன்று புரிஞ்சுக்குங்க, நமக்கு இது மட்டும் படிப்பு இல்லைங்க. இன்னும் ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு சொல்லணும்னா 10th மாணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. என்ன வாய்ப்பு தெரியுமா? நம்ம தமிழ்நாட்டில் பாலிடெக்னிக், அதாவது டிப்ளமோ படிக்கிறதுக்கான ஒரு அருமையான வாய்ப்பு. இப்போ 10th முடிச்சிருக்கீங்களா, நீங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் நான் வீடியோலாம் நீங்கள் இப்போ புதுசாக கூட பார்க்க வந்திருக்கலாம். அவ்வளோ பேர் 12th முடிச்சுட்டு கட் ஆஃப், இன்ஜினியரிங் கட் ஆஃபை வச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. பேராமெடிக்கல் படிக்கணுன்ட்டு கூட கட் ஆஃப் வச்சுக்கிட்டு அழுதுட்டு இருக்காங்க. என்ன அழுகுறாங்கன்னா, கட் ஆஃப் குறைஞ்சி போச்சு, எனக்கு நல்ல காலேஜ் கிடைக்காதுன்னு கஷ்டப்படுறாங்க. இந்த டிப்ளமோ வழியாக நீங்கள் போய் ஒரு கோர்ஸ் பார்த்தீங்கன்னா படிக்க போகிறீங்கன்னு வச்சிங்களேன். இப்போ நீங்கள் 10th கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, ஒரு 3 வருஷம் நீங்கள் டிப்ளமோ படிக்கலாம். எல்லா கோர்ஸுமே இப்போ வந்துருச்சு. அது எல்லாமே அப்ளிகேஷனுமே வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணிட்டாங்க. நம்மளுடைய தமிழ்நாடு அரசு நீங்கள் பார்த்தீங்கன்னா பாலிடெக்னிக் காலேஜில் படிக்கணும்னா அவ்வளோ ஊக்குவிக்கிறாங்க. டோட் மூலியமாக நீங்கள் இந்த ஆன்லைன் வெப்சைட் வழியாகவே போய் நீங்கள் இப்போ 10th கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா 3 வருஷம் அடுத்து நீங்கள் டிப்ளமோ படிக்கலாம். எல்லா கோர்ஸுமே இருக்குங்க. எத்தனை காலேஜ்? கிட்டத்தட்ட ஒரு 57 காலேஜ் இருக்குது. 57 காலேஜில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 19,000 சீட் இருக்குது. நீங்கள் நீங்கள் இன்ஜினியரிங்கில் சிஎஸ்சி படிக்கணும், நான் ஐடி ஜாப்புக்கு போகணுன்னா பாலிடெக்னிக்லேயே சிஎஸ்சி இருக்குது, இசி இருக்குது, ட்ரிபிள் இருக்குது, மெக்கானிக்கல் இருக்குது, சிவில் இருக்குது. பொண்ணுங்க பசங்க எல்லாருமே படிக்கலாம். அவ்வளோ கோர்ஸ். இந்த பிடிஎஃப் கூட நான் இப்போ இங்கே காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த பிடிஎஃப்ல ஒரு காலேஜ்லையும் என்னென்ன கோர்சஸ் இருக்குது எல்லா டீட்டெயிலுமே இருக்குது. இந்த பிடிஎஃபோட லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எல்லாருமே பாருங்கள். அவங்களுடைய வெப்சைட் வழியாகவும் நீங்கள் போய் அப்ளை பண்ணிக்கலாம். ஒன்றும் கிடையாது. இதில் நீங்கள் பாருங்களேன், ஒரு பாலிடெக்னிக் காலேஜ், நம்ம கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜில் நீங்கள் சேரும்போது உங்களுக்கு எல்லாமே, அதாவது நீங்கள் பிசி, பிசிஎம், எம்பிசி எந்த கேட்டகரியாக இருந்தாலும் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பு படிக்கையிலேயே 5,000, 6,000, 7,000ன்னு. நீங்கள் கவர்மெண்ட் காலேஜ்லாம் சேர்ந்தீங்கன்னா பெரிய லெவலெல்லாம் ஃபீஸ் எல்லாம் வராது, 2,000 என்னமோ தான் வருஷத்துக்கே. அதுவும் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வேறு கொடுக்குறாங்க. எஸ்சி, எஸ்டியாக இருந்தீங்கன்னா அதுக்கு ஸ்காலர்ஷிப்பு. பொண்ணுங்கள்லாம் நீங்கள் 12th, அதாவது 10th நல்ல மார்க் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வேற ஊக்குவிக்கிறாங்க. 50,000 கொடுக்குறாங்க வருஷத்துக்கு, 3 வருஷத்துக்கு 1,50,000 லட்சம் இதுலையே. அதனால் நல்ல ஒரு வாய்ப்பு. நீங்கள் தொழில் சார்ந்த கல்வியை முன்னாடியே போய் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் படிச்சிங்கன்னா உங்களோட லைஃப் வேறு லெவலில் இருக்கும்.
அதனால இந்த 10th முடிச்சுட்டு அடுத்து நம்ம 11th 12th படிச்சுட்டு அப்புறம் வந்து இன்ஜினியரிங் படிக்கலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த பாலிடெக்னிக் வழியா போனீங்கன்னா ஒரு சிறந்த எதிர்காலம் காத்துக்கிட்டு இருக்குங்கிறத நான் இந்த வீடியோல வெட்ட வெளிச்சமா உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதனால மாணவர்கள் நீங்க வந்து இல்ல சார் இன்னைக்கு வந்து நம்ம எப்படி சார் 12th படிக்காம எப்படி சார், நீங்க வேற சார் 12th படிக்கணும் சார் அப்படிங்கிறீங்க. 10th குரூப் 4க்கு வந்து நம்ம தமிழ்நாட்டில் நீங்க அரசு வேலை வாய்ப்புகளுக்கு போறதுனாலும் கூட 10th போதும். குரூப் 4 டிகிரி பண்றதுன்னா அப்புறம் என்ன, நீங்க போய் டிப்ளமோ படிச்சுட்டு அடுத்து டிப்ளமோ படிச்சுட்டு நீங்க டிகிரி கம்ப்ளீட் பண்ண முடியாதுலாம் இல்லை. நீங்க வந்து 2வது வருஷத்துல டைரக்டா, அதாவது வந்து இன்ஜினியரிங்ல டைரக்டா செகண்ட் இயர்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணி இங்க இப்போ 3 வருஷம் நீங்க டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் வந்து போய் இன்ஜினியரிங்ல 3 வருஷம் முடிச்சு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதனால ஒன்றும் ஒரி பண்ணிக்கவே தேவையில்ல. நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குங்கிறத நல்லா புரிஞ்சுக்குங்க. 10th மாணவர்களுக்கு இன்னொரு வீடியோ கூட நான் தெளிவாக கொடுக்குறேன். நீங்க குரூப்பை நல்லா புரிஞ்சுக்கணும். ஒன்று நீங்க 11th 12th நான் படிச்சு நல்ல கட் ஆஃப் வாங்குவேன், சூப்பராக கட் ஆஃப் வாங்குவேன் சார், சூப்பராக நான் படிப்பேன் சார், எனக்கு வந்து எம்பிபிஎஸ் ஆசை இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க, எம்பிபிஎஸ் ஆசை இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க போய் என்ன பண்ணலாம், அவங்களுமே அந்த ஆசையில் இருக்கக்கூடிய மாணவர்களுமே அந்த ஆசையில் இருக்கவங்க 11th 12th போய் அப்புறம் நீட் கோச்சிங் போய் இன்னைக்கு அது ஒரு கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் இந்த இன்ஜினியரிங் கனவோட இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது ஒரு நல்ல எதிர்காலமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் குரூப் எந்த குரூப் வேணாலும் நீங்கள் எடுத்து 11th 12th படிக்கிறத பற்றி நான் சொல்கிறேன். ஏன்னா அது உங்களுக்கு தெரியும், சயின்ஸ் குரூப்பு மேக்ஸ் குரூப்பு எந்த குரூப் வேணாலும் படிச்சுக்கலாம். எந்த குரூப் படித்தாலுமே மேக்ஸ் உங்களுக்கு கட்டாயமாக வேணும் இன்ஜினியரிங் போகிறதுக்கு. இப்போ வந்து 10th பற்றி நம்ம தெளிவாக சொல்லிட்டாங்க. நீங்கள் அடுத்து என்னென்ன முடிவுகள் எடுக்கணும். ஏன்னா நீங்கள் இந்த ஸ்கூல்லலாம் எங்கே அட்மிஷன் போடுறது, எந்த ஸ்கூலில் அட்மிஷன் போடுறதுன்னு குழப்பத்தில் இருப்பீங்க. அதோட ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு சொல்லிடுறேன், 6ஆவதுலேருந்து இது வரைக்கும் நீங்கள் 10வது வரைக்கும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கீங்கன்னு வச்சுங்களேன், அதுலேயே கண்டினியூ பண்ணுங்க. திடீர்னு நீங்கள் மாறி போய் நான் வந்து பார்த்தீங்கன்னா 11th 12th ஒரு பிரைவேட் ஸ்கூலில் படிக்க வைக்க போகிறேன் என் பிள்ளைய அப்படின்ட்டு போய் சேர்த்தீங்கன்னா 6ஆவதுலேருந்து 12வது வரைக்கும் அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீட்டில் நீங்கள் உயர்கல்விக்கு போகிறதுக்கு உங்களுக்கு எல்லாமே இலவசமாக கொடுக்குறாங்க நம்ம கவர்மெண்ட்டே. அதையும் கொஞ்சம் கவனிக்கணும் நீங்கள். அதனால 10வது முடிச்சுட்டான் இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தாலாம் போதும், போய் ஒரு பிரைவேட் ஸ்கூலில் சேர்த்துருவோம்ட்டு கொண்டு போய் சேர்த்துறாங்க 11th 12th. அது பெரிய கொடுமை. அதே ஸ்கூலில் படிக்கட்டும் கவர்மெண்ட் ஸ்கூல்லையே அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். இது வந்து 10th மாணவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய அறிவுரை. கொஞ்சம் பொறுமையாக முடிவெடுங்க, அவசரப்பட வேணாம், நல்லா யோசிக்கலாம். நேரங்கள் இருக்கு, நேரங்கள் அதிகமாக இருக்கு, பொறுமையாக யோசிச்சு அடுத்த கட்டமாக நீங்கள் நகருங்க. ஒன்று. அடுத்து 11th மாணவர்கள், 11th மாணவர்கள்னாவே நான் இந்த சிஸ்டத்தையே மாற்றணும்னு சொல்கிறேன். என்ன சிஸ்டம் தெரியுமா, 11th இப்போ நம்ம ஊரில் எப்படி இருக்குது, நான் படித்த காலத்துலேருந்தே 11th எக்ஸாம் இருந்தது. 11thலையும் இப்போ இது 10th பப்ளிக் எக்ஸாமு, 11th பப்ளிக் எக்ஸாமு, 12th பப்ளிக் எக்ஸாம். இப்போ 11th மார்க்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்க. இதில் நிறைய பேர் பாஸ் ஆகிருப்பீங்க, நிறைய பேர் ஃபெயிலாக கூட ஆயிருக்கலாம். ஆனால் 11th மார்க்கையுமே நீங்கள் வந்து இன்ஜினியரிங்கோ இல்லை என்ன படிப்புக்கு போகிறனால எடுத்துக்கிறான்னு சொன்னால் இன்றைக்கி என்ன பண்ணியிருப்பீங்க, ஒழுங்காக படிச்சிருப்பீங்க. ஆனால் இப்போ 11th என்ன ஆயிடுச்சு, சும்மா ஏதோ எழுதிடுவோம், ஒரு பாஸ் ஆகும், அதுக்கப்புறம் 12th போய் நம்ம சூப்பராக படிச்சுக்கலாம். இதே இப்போ இன்ஜினியரிங் கட் ஆஃப்லாம் கால்குலேட் பண்ணுறாங்க 12th முடிச்சதுக்கப்புறம். அதே வந்து உங்களுக்கு உங்களோட 11th மார்க் 12th மார்க் ரெண்டையும் கம்பேர் பண்ணி தான் உங்களுடைய கட் ஆஃப் வந்து கால்குலேட் பண்ணுவோன்னு சொன்னால் நீங்கள் 11thலேயும் நல்லா படிப்பீங்களா, படிக்க மாட்டீங்களா? ஆனால் அந்த 11th இப்போ சும்மா ஆயிடுச்சு. அதனால மாணவர்கள் இது வரைக்கும் நீங்கள் 11th தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா பண்ணதாகவே இருக்கட்டும். 12th விடாமுயற்சியோடு படிக்கணும், நல்லா படிக்கணும். நீங்கள் மேக்ஸ் குரூப்போ இல்லை சயின்ஸ் குரூப்போ இல்லை நீங்கள் ஆர்ட்ஸ் குரூப்போ எதில் வேணா இருங்க. மேக்ஸு அதுக்கப்புறம் சயின்ஸ் குரூப் மாணவர்கள்லாம் உங்களுடைய மேக்ஸ் குரூப்னா நீங்கள் மேக்ஸு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரியிலலாம் நல்லா பட்டையை கலப்பணும் 12th. இது இன்னைக்கு மோசமாக இன்னைக்கு வந்திருக்கலாம் மார்க்கு. அதே போல் அதையே வந்து நீங்கள் சயின்ஸ் குரூப்பாக இருந்தாலும் பட்டையை கலப்பணும். அதனால 12th போகிற மாணவர்கள் ஒருத்தவங்களும் அடுத்த நீங்கள் வந்து நீங்கள் எங்கே வேணால் படிங்க, என்ன வேணால் படிங்க, நமக்கு வந்து கட் ஆஃப் ரொம்ப முக்கியங்க காலேஜ் போகிறதுக்கு. அதனால இப்போலேருந்தே நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் 12th இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கெல்லாம் சோசியல் மீடியா வளர்ச்சி வந்துருச்சு, ஈஸியாக வந்து ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கலாம். அதனால் உங்கள் ஸ்கூலில் என்னென்னலாம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் கரெக்டாக வந்து அவங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுங்கள். ஸோ ரொம்பவே முக்கியமாக நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில். இதுலேருந்து உங்களுக்கு ஒரு மாற்றம் கண்டிப்பாக வந்து வந்ததுன்னா நல்லது தான். இன்னுமே உங்களுக்கு தெளிவாக நிறைய அப்டேட்டை நான் கொடுக்க பார்க்குறேன். ஏன்னா ஆரம்பத்திலேயே மாணவர்களை வந்து அவங்களுக்கு தெளிவுபடுத்தினா தான் இன்றைக்கி வந்து அவங்கள 12வது படித்து முடிச்சுட்டு வெளியில் வரையில அவங்களுக்கு கல்லூரி போவையில் நமக்கு நிறைய அட்வைஸ் சொல்ல முடியுது. இங்கேயே நிறைய பேர் ஏமாந்து என்னென்னமோ பண்ணிடுறாங்க. 10th முடிச்சுட்டு நான் அங்கே சேர்ந்தேன், இங்கே சேர்ந்தேன், இது பண்ணேன், அதை போய் சேர்ந்தேன், அப்படி இப்படின்ட்டு போயிடுறாங்க. அதே போல் 12th முடிச்சுட்டும் அங்கங்கே போயிடுறாங்க, கவலைப்படுறாங்க. நிறைய பேர் படிக்காமல் போயிடுறாங்க, 10th வந்து படித்து முடிச்சுட்டு அவ்வளோதான் போதும் அப்படின்ட்டு போயிடுறாங்க. அதனால் படிப்பு என்பது இன்றைக்கி ரொம்ப தேவையான ஒரு விஷயமா இருக்குது. கண்டிப்பாக அதுக்கு ஏகப்பட்ட வழிகளும் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
நம்ம சேனலில் ஏகப்பட்ட வீடியோக்கள் படிப்பு சம்மந்தமாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குங்கிற சொல்லிட்டு இந்த வீடியோலேருந்து விடைபெறுகிறேன். நன்றி. தேங்க்யூ.